إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இஸ்லாம் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சில முடிவுகளை தேடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற குழப்பமான சூழ்நிலைகளில் இஸ்திகாரா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த ஜும்மாவிலே அதை பற்றி சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் பிறக்கின்ற அந்த தருணத்திலிருந்து கஷ்டமான வேதனையான சூழ்நிலைகளை கடந்துதான் சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டோடும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சிரமம் இருக்கும். நீங்க எந்த ஒரு சந்தோஷத்தை அடைந்தாலும் அதை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சிரமம், அதில் ஒரு துன்பம், அதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு மனிதன் உச்சகட்டமான சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலையிலும் அதில் ஒரு சிரமம் இல்லை என்று அவனால் சொல்ல முடியாது. உச்சமான ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சந்தோஷம் போய்விடுமோ என்ற கவலை அவனிடத்திலே இருக்கும். இந்த சந்தோஷம் நிலைக்காது என்கின்ற உறுதி அவனிடத்திலே என்ன செய்யும்? இருக்கும். இந்த சந்தோஷத்தை அடைய நான் பலமுறை கஷ்டப்பட்டேன் என்கின்ற எண்ணம் அவனிடத்திலே இருக்கும். இந்த சந்தோஷத்தில் அனைவரும் சந்தோஷமாக இல்லை, சிலர் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை ஒரு முஃமின் இந்த உலகத்திலே அடைய முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற பொழுது மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், எப்பொழுது ஒரு முஃமின் இஸ்திராஹா ராகத்தை அடைகிறான், ஓய்வை அடைகிறான் என்று கேட்ட பொழுது இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னah, அவன் சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் ஓய்வு பெறுகிறான், நிம்மதி அடைகிறான் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவே முஃமினாக இருக்கக்கூடிய நாங்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தை பற்றிய சரியான ஒரு விளக்கத்தோடு இருக்க வேண்டும். எந்த சந்தோஷமும் பூர்ணமானதல்ல, எந்த சந்தோஷம் நிரந்தரமானதல்ல, எந்த துன்பமும் முழுமையானதும் அல்ல, எந்த துன்பமும் நிலையானதும் அல்ல. இந்த விளக்கங்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், மினல் ஹவுஃப் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை, அல்லது பில் ஹவுஃப் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. பயத்தை கொண்டு நாம் உம்மை சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லல. கொஞ்சம் பயத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம்? சோதிப்போம் என்றுதான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஏன்? முழுமையான பயம் அல்லாஹு தாலா எமக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் நாம் அழிந்து விடும், வாழ முடியாது. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹு தாலா சொல்வது போல கபத், சிரமங்கள். பிறந்த நாளிலிருந்து மனிதன் சிரமப்படுகிறான். அவன் அதாவது ஒரு தான் பால் அருந்துவதற்கு சிரமப்படுகிறான், தனது வளர்ச்சி எழுந்து நிற்க சிரமப்படுகிறான், உண்ண சிரமப்படுகிறான். சிரமங்கள் சூழ்ந்த வாழ்க்கையாகத்தான் அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். எனவே எந்த சந்தோஷங்களை தேடுவதாக இருந்தாலும் அது முழுமையாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தேடக்கூடாது. நமக்கு வரக்கூடிய எந்த துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்கள் நிலையாக இருக்கும் அல்லது நிறைய இருக்கிறது என்றும் நினைக்க கூடாது. இது ஒரு முஃமின் அடிப்படையாக இந்த உலகத்திலே எந்த ஒரு அம்சத்திலும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி இருந்தால் ஒரு முஃமினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், மகிழ்ச்சி தாராளமாக வருகின்ற பொழுது அளவான வார்த்தைகள் அவனிடமிருந்து வெளிப்படும், உணர்ச்சிகரமான வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படாது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தந்தது, அவனது முயற்சியினூடாக கிடைத்தது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவனுடைய சிறப்பிலிருந்து கிடைத்தது என்ற வார்த்தைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படும், பெருமை வெளிப்படாது. இந்த விளக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல துன்பங்கள் வருகின்ற பொழுது கூட அவனும் விரக்தி அடைந்து பிறரையும் விரக்தியாக்கி வாழ்க்கையே ஒரு நஷ்டத்தில் போவதை போலும் அல்லாஹு தாலா எனக்கு எந்த கண்ணியம், எந்த சங்கை, எந்த கருணையும் அல்லாஹு தாலா தந்ததில்லை என்பது போலும் அவன் சொல்ல மாட்டான்.
நாம் பழகக்கூடிய மனிதர்களில் பலர் இந்த வார்த்தையை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஏனோ தெரியாத என்னை இவ்வளவு சோதிக்கிறான், ஏதோ மறுமையில ஹைர் இருக்கும் அப்படி என்று சொல்வார்கள். அது ஈமானிய வார்த்தையாக அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நன்றி கெட்ட வார்த்தை. அல்லாஹ் தஆலா அவர்களை எந்த ஒரு நலவும் இந்த உலகத்தில் தரவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் அர்த்தம். அது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனது அருள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிகப்பெரிய அருளை செய்திருக்கிறான், சோதனைகளையும் தந்திருப்பான். சோதனையின் பக்கமே பார்வையை பார்க்கின்ற பொழுது நமக்கு எந்த நியாமத்தும் இல்லை என்பது போல இருக்கும். மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு மனிதன், இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் அடைந்த ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவனை சொர்க்க இன்பங்களில் மூழ்கி எடுக்கப்படும். எடுத்த பின்னால இதற்கு முன்னால நீ ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டாயா என்று கேட்ட பொழுது இதுவரை காலம் நான் எந்த துன்பமும் பட்டது கிடையாது அப்படி என்று அவன் சொல்லுவான். ஏனென்றால் மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் மனிதனுக்கு வருகின்ற பொழுது பட்ட எல்லா துன்பத்தையும் மறந்துடுவான். மிகப்பெரிய துன்பம் வருகின்ற பொழுது பட்ட எல்லா இன்பத்தையும் மறந்துடுவான். கிடைச்ச எல்லா இன்பத்தையும் மனிதன் என்ன செய்து விடுவான்? மறந்து விடுவான். இந்த நிலை எமக்கு வரவே கூடாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். மற்றவர்களுடைய முறையல்ல, முஃமினுடைய அந்த காரியங்கள் ஆச்சரியமானது. நல்லது கிடைத்தாலும் அவனிடத்தில் பதட்டம் இருக்காது, மகிழ்ச்சிகள் நடந்தாலும் அளவுக்கு அதிகமான பெருமையும் அவனிடத்தில் என்ன செய்யாது? இருக்காது. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கதருல்லாஹி வ மா ஷாஅ ஃபஅல், இது போன்ற வார்த்தைகளாகத்தான் அது என்ன செய்யும்? இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான்காவது அம்சம், இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த தருணங்களிலே மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை பற்றிய முழுமையான அறிவை அவனால் என்றைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விளக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அவன் அறிவை தேடுவதை போல அனுபவத்தின் ஊடாகவும் கற்றுக்கொள்கிறான். காலம் போக போக தான் இது செய்தது தவறு, தான் இப்படி நடந்திருக்க கூடாது, குடும்பங்களோடு இப்படி நடந்திருக்க கூடாது, இவரை பகைத்திருக்க கூடாது, இவரை நாம் பிரிந்திருக்க கூடாது, இவரை நாம் அவமரியாதை செய்திருக்க கூடாது, நாம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் அனுபவங்களாக பெற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி காலங்களில் எல்லாம் கடந்த கால தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது? சங்கடப்படக்கூடாது. காரணம், எப்பொழுதுமே இல்ம் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. முழுமையான அறிவுக்கு சொந்தமானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். இந்த உலகத்தை பற்றிய அறிவை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஒரு மஹ்சூர், வரையறுக்கப்பட்ட நிலையில் தான் மனிதன் என்ன செய்கிறான்? இருந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் அல்லாஹ்விடம் இருந்துதான் நம் அறிவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதோ செய்கின்ற பொழுதோ செய்து முடித்த பின்னாலோ அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அதை என்ன செய்ய முடியாது? முழுமையாக நாம் அடைந்து கொள்ள முடியாது. இதனால் தான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான சுன்னாக்களில் ஒன்று, நாம் எப்பொழுதுமே அறிவை அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து விடுவது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக காரியமாக இருக்கலாம், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், தெளிவில்லாத எந்த விஷயத்திலும் அல்லாஹு ஆலம், மிகவும் அறிந்தவன் யார்? அல்லாஹு தாலா. அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்லி அந்த அறிவை அல்லாஹ்வின் பக்கம் ஒதுக்கி விடுவது, திருப்பி விடுவது ஒரு முஃமினது கடமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் குர்ஆனிலே கஹ்ஃபிலே என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். அந்த பிரயாணத்துக்கே காரணமாக இருந்தது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையால் மக்கள் எல்லாம் தாக்கமுறுகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் எழும்பி கேட்கிறார், எப்படி இந்த உலகத்திலே மன் அஅலமு அஹ்லில் அர்த், மிகவும் அறிந்தவர் யார்? இந்த உலகத்திலே மிகவும் அறிந்தவர் யாருன்னு கேட்கிறார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். அவர் நினைக்கிறார், அல்லாஹ்விடம் இருந்து வஹி வரக்கூடிய நான் தானே அறிவாளியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பெருமையாக கூட சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாரு? அன அஅலம், நான் தான் மிகவும் அறிந்தவன், நான் தான் மிகவும் அறிந்தவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இது புகாரில வரக்கூடிய செய்தி. நான் தான் அறிந்தவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அந்த ஒரு காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனையாக என்ன செய்தான்? கொடுத்தான். உங்களை விட அறிவாளிகள் இருக்கிறார்கள். அந்த பயணத்திலே நடந்த எல்லா விதமான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாமே இந்த உலகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கும். மறுமை காரணியாகவும் நிகழ்வுகள் அனைத்தும் உலகம் சார்ந்ததாக இருக்கும். அந்த உலகம் சார்ந்த விஷயத்தில் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது பற்றிய அறிவு என்ன செய்யவில்லை? இருக்கவில்லை என்பதை அல்லாஹு தஆலா அந்த செய்தியினூடாக நிரூபிக்கிறார். அந்த ஹதீஸிலே வருகிறது, இஸ் லம் யருத்துல் இல்ம இலல்லாஹ், அவர் அந்த அறிவை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கிறார். அல்லாஹு ஆலம், அல்லாஹு தஆலா தான் என்ன மிகவும் அறிந்தவன் என்று சொல்லாததின் காரணமாகத்தான் அவருக்கு இந்த சோதனை வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நம்ம இருக்கக்கூடிய பல இடங்களெல்லாம் இந்த அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவன், அவனிடமிருந்து அந்த இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மன், எனக்கு நீ அறிவை அதிகப்படுத்து.
எனக்கு நீ அறிவை அதிகப்படுத்து என்பது நம்ம ஷரீஆவிலே கிடைக்கக்கூடிய அந்த அறிவை மாத்திரம் குறிக்காது. ரப்பி ஜித்னி இல்மா என்றது எல்லா இந்த உலகத்தில் அறிவென்று எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை அறிவும் தனக்கு அதிகமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியை கேட்குமாறு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ கற்றுத் தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீ தூய்மையானவன். நீ கற்றுத் தந்ததை தவிர வேறு அறிவு எனக்கு இல்லை, நீ தூய்மையானவன். இந்த நிலை, இந்த மனோநிலை எங்களோட உலக காரியங்களில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். உலக காரியங்களில் எமது விஷயங்களில் இருக்கிறதா என்று பாருங்கள். மார்க்க காரியங்களில் பேணுதலா இருக்க வேண்டிய அந்த காரியங்களிலேயே நமக்கு அதில் என்ன பேணுதல் இல்லை என்கின்ற பொழுது, உலக விஷயத்திலே ஒரு சாதாரண ஒரு அனுபவம் பெற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள். கன்ஃபார்மாக இது தோல்வி அடையும், கன்ஃபார்மாக இது வெற்றி அடையும், இந்த பிசினஸ் சரி வராது, இது நீ செய்யக்கூடாது, கலா கதற கையில வைத்த மாதிரி என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும்? எனது அனுபவப்படி இதுல சில பிரச்சனைகள் உண்டு, நீங்க செஞ்சு பாருங்க, சில வேளை அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கிடைக்கலாம். ஏனென்றால் ஒன்றுடைய வெற்றிக்கு அல்லாஹு தஆலா பல காரணங்களை வைத்திருப்பான். ஒரு தொழிலுடைய வெற்றிக்கு அல்லாஹ் பல காரணங்களை வைத்திருப்பான். அதுல ஒன்று சிலத்துல் அர்ஹாம். அவர் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அந்த சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மையின் காரணமாக மண்ணை தொட்டாலும் அல்லாஹ் தங்கமான ஒரு பரக்கத்தை அவருக்கு என்ன செய்வான்? கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருவரால் சமூக பிரயோசனமோ குடும்ப பிரயோசனமோ இருக்காது. அவர் மனைவி குழந்தை என்றதோடு போய்கொண்டிருக்கும். அவர் தங்கத்தை தொட்டாலும் மண்ணாக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹு தஆலா என்ன செய்திருப்பான்? வெறும் அதை வைத்திருப்பான். அந்த சிலத்துல் அர்ஹாமை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அதாவது உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடந்தார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன். எனவேதான் சிலத்துல் அர்ஹாம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்றவர் காவிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த அருள் என்ன செய்யும்? அந்த பொருளாதார செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் ஒருவருக்கு அனுபவ வழிகாட்டல் செய்கின்ற பொழுது நாம் எப்படி பேசுகிறோம்? எமது வார்த்தையில் அந்த அறிவுடைய சுருக்கம் பணிவு வெளிப்படுகிறதா? அறிவை சொல்ல வேண்டும், அனுபவத்தை பகிர வேண்டும். அல்லாஹு ஆலம், நீங்க முயற்சி எடுத்து பாருங்க என்றுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு என்னது ஒரு பொருத்தமானதாக இல்லை. ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிற நேரத்தில் கூட 5 நேரம் தொழுது நோன்பு பிடித்து ஜகாத்து கொடுத்து சிறப்பான முறையில வாழ்கிறார், வாழ்க்கையில் எந்த குற்றமும் நாம் காண செய்ததில்லை என்று தெரிகின்ற மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது கூட நீங்கள் யாரும் அவரை தூய்மைப்படுத்தினால் எப்படி சொல்லுங்கள்? அதாவது வலா உஸக்கி அலல்லாஹி அஹ்ஸிபுஹு ஹாகதா வல்லாஹு ஹஸீபுஹு வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா. அவரை நான் இவ்வாறு தான் பார்த்திருக்கிறேன், நினைத்திருக்கிறேன். அல்லாஹ் தான் அவரது பொறுப்பாளர். அல்லாஹ்வுக்கு மேலால் நாம் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லுங்கள். இந்த முக்கியமான ஒரு பகுதி, எந்த ஒரு விஷயத்துடைய முழுமையான அறிவும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்கின்ற முக்கியமான ஒரு பகுதி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே ஒரு கனவு விளக்கம் சொல்லப்படுகிறது. கனவு விளக்கம் சொல்லப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த கனவு சொல்லப்படுகிறது அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க அபூபக்கர் கேட்கிறார், நான் சொல்ல வேண்டும், சொல்லுங்க என்ன சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விளக்கம் சொல்கிறார்கள். சொல்லி முடித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, நான் சொன்னதுல சரியா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸப்த பஅதன் வ அக்தஅத பஅதான. கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க ரசூலுல்லாஹ். நீங்க சொன்ன விளக்கம் கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதான அல்லாஹ்வின் தூதர் அந்த பிழையை எனக்கு சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்தியம் பண்ண வேண்டாம், பிழையை சொல்லித்தான் ஆக வேண்டும், சத்தியம் பண்ண வேண்டாம். பிழையை சொல்லியும் கொடுக்கல ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலே மிகவும் இறையச்சமுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த இடத்தில் கனவில் விளக்கம் சொல்வதில் பிழை வரும், பிழை வரும். கனவுக்கு விளக்கம் சொல்லலாம், ஆனால் அப்படி விளக்கம் சொல்ற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் என்ன செய்யும்? பிழை வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க. அதை என்னென்றும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விளங்கப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு விளக்கம் எம்மிடத்திலே இருக்குமாக இருந்தால், இந்த உலக காரியங்கள் என்று நாம் இறங்கக்கூடிய விஷயங்களில் எமக்கு அறிவிருந்து எமக்கு உறுதி இருந்து முடிவுகள் தெளிவாக இருந்தால் நம்ம அந்த விஷயத்திலே அந்த அறிவோடும் அந்த அனுபவத்தோடும் அந்த முடிவோடும் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்று போகலாம். அதுல எந்த குற்றமும் இல்லை. ஒரு மனிதன் 100% அறிவோடு தான் ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டும் என்பதில்லை. அல்லாஹ் தஆலாவே சொல்லுகின்ற பொழுது திஜாரா தக்ஷௌன கசாதஹா, நீங்கள் எந்த நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம் என்கிறான் அல்லாஹ். அப்ப வியாபாரம் என்றால் அங்கே ஒரு நஷ்ட பயம் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். பயந்தால் இறங்கக்கூடாது என்ற எந்த கடமையும் என்ன இல்லை. தாராளமாக அச்சத்தோடும் பிரச்சனைகளோடும் அறிவும் தெளிவும் அனுபவம் இருந்தால் ஒரு விஷயத்துல இறங்கலாம். ஆனால் அந்த 75% அறிவும் நமக்கு அதுல இருக்க போவது, ஒருவர் முழுமையான அறிவாளியாக இருந்து
முழுமையான அனுபவசாலியாக இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு 75% இருக்கும், 100 இருக்க முடியாது. அப்படி இருந்து இறங்க போகின்ற நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வருமாக இருந்தால், ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால், மனிதன் நான் சொன்ன இந்த அடிப்படைகள் எல்லாம் உள்ளத்திற்குள் உள்வாங்க வேண்டும். இது 5வது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படி என்றால், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த விடயத்தை நான் செய்வதா இல்லையா, ஒரு திருமணம் நான் முடிப்பதா இல்லையா, அதே போல ஒரு வியாபாரம் இறங்குவதா இல்லையா, ஒரு வீடு இந்த இடத்திலே அமைப்பதா இல்லையா, ஒரு நிலம் இந்த இடத்திலே வாங்குவதா இல்லையா, அல்லது ஒரு உறவு இவரோடு திருப்பி நாம் சேருவதா இல்லையா, ஏதோ ஒரு காரணமாக நம்ம பிரிந்த இடம் எப்படி சேரும், இது போன்ற விஷயங்களில் தெளிவும் அனுபவம் 75% இருந்தால் போதுமானது. ஏனென்றால் சிலர் என்ன நினைக்கிறாங்க, கன்ஃபியூஷன் இருந்தாலே என்ன அதுக்கெல்லாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மனிதன் எப்பொழுது ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டே தான் இருப்பான், அதை இல்லாமல் ஆக்கலாம். அது இஸ்திகாரா செஞ்சாலும் இருக்கும். இந்த இடத்துல மிக முக்கியம் 75% ஒரு உறுதியும் தெளிவும் அவருக்கு இருந்து விட்டால் அவர் அதுல என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்திகாரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே ஒரு அமலாக அவர் செய்யணும் என்று நினைத்தால் அது பிழை இல்லை. அதே நேரம் ஒரு விடயத்தில் அவருக்கு அறிவு இருந்தாலும் குழப்பமாக இருக்கிறது, அனுபவம் போதாமல் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது அறிவில் குழப்பமாக இருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை என்ன செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துஆவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் குர்ஆனை எமக்கு கற்றுத் தருவதை போல் இதை கற்றுத் தந்தார்கள். குர்ஆனை எமக்கு கற்றுத் தருவதை போல இந்த துஆவை நபி அவர்கள் கற்றுத் தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபிகளாரின் வழிகாட்டின் அடிப்படையில் இந்த துஆவை சிறப்பான முறையில புரிந்து, அறிவு என்பது பூர்ணமானவன் அல்லாஹ்விடத்திலே தான் அந்த அறிவுடைய பூர்ணத்துவம் இருக்கின்ற விளங்கி பிரார்த்தனை செய்து இறைவனது அறிவிலிருந்து இஸ்திம்தாத் செய்த மக்களாக, பெற்றுக்கொண்ட மக்களாக, எமது வாழ்க்கையுடைய வழிகளை மாற்றிக்கொண்ட மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள், உங்களில் ஒருவர் இதா ஹம்ம பில் அம்ர், ஒரு காரியத்தை செய்யணும் என்று எத்தனித்தால் அவர் என்ன இந்த ஹதீதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால், கன்ஃபியூஷன் இருந்தால் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால்தான் ஒரு சில அறிஞர்கள் உங்களுக்கு குழப்பமே இல்லாது விட்டாலும் மனிதனது அறிவு குறைவானது, அனுபவம் குறைவானது, ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் தொழுதாலும் என்ன அது பிழை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் மிகச் சரியானது, குழப்பமான ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது ஓதுவதுதான் அது மிகச் சிறப்பானது. மற்றபடி ஓதுவது ஒரு இபாதத்தாக என்ன அது தவறு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை நீங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், நான் இப்பொழுது சொன்ன அத்தனையும் அது சுருக்கமாக உள்ளடக்கி இருப்பதை பார்க்கலாம். நீங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக் பிஇல்மிக், யா அல்லாஹ், உனது அறிவை கொண்டு நான் உன்னிடத்தில் சிறப்பான தேர்வை கேட்கிறேன். என்ற அறிவை கொண்டல்ல. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மி, உனது அறிவை கொண்டு. என்ற அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை முழுமையாக அறிந்தவன், முடிவுகளை அறிந்தவன். அல்லாஹு தஆலா எப்பொழுதும் சொல்லுகின்ற பொழுது ஆகிபா என்ற வார்த்தையை குர்ஆன்ல சொல்றான். முடிவு வல் ஆகிபத்து லித்தக்வா, அதாவது முடிவு இறையச்சத்திற்கே. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு இறையச்சம் உடையவர்களுக்கே அல்லாஹு தஆலா சொல்வான். அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதன் முடிவுகளை அறிவை, அதாவது ஆரம்பங்கள் அழகாக இருந்தாலும் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை மனிதனால் ஒரு நாளும் முழுமையாக கணிக்க முடியாது. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மி, யா அல்லாஹ், உனது அறிவை கொண்டு நான் உனக்கு தேர்வை, உன்னிடத்துல தேர்வை கேட்கிறேன். எனக்கு நீ தேர்ந்து தரணும். ஹிர்லி, எனக்கு நீ தேர்ந்தெடுத்து தா, என்னை அதன் பக்கம் நிர்பந்தி. உனது கலா என்னை அதன் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். உனது அறிவு என்னை அதன் பக்கம் என்ன செய்ய வேண்டும், இழுத்து செல்ல வேண்டும். அதனாலதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், உனது அறிவை கொண்டு நான் இஸ்திகாரா செய்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியிலிருந்து நான் எனக்கு சக்தியை கேட்கிறேன். உனது சக்தியில் இருந்து நான் எனக்கு சக்தி பெற கேட்கிறேன். எனக்கு வரக்கூடிய பலம் சக்தி எல்லாம் உனது குதிரத்திலிருந்து எனக்கு தான். இந்த உலகத்துல பொதுவான ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்குக்கு உட்பட்ட ஒரு சக்தி என்ன செய்கிறது இருக்கிறது, அது அல்லாஹ் பொருந்தி கொண்டது. அந்த முயற்சிகள், அந்த பலம், அந்த சக்தி அல்லாஹ் பொருந்தி கொண்டது. அதிலிருந்து தான் அது ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட கிடைக்கும்.
ஒன்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மிக பலகீனமானவராக இருக்கிற நேரத்தில், கொலை செய்து விட்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்தது என்ன? அந்த குத்ரா, அல்லாஹ்விடம் இருந்து அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தௌஃபீக். அதன் காரணமாக அவருக்கு ஒரு பலம் ஏற்படும். அதனால நான் செய்யக்கூடிய விஷயத்தை எனக்கு உலக துணை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், மனித பலம் இல்லாமல் இருக்கலாம், உனது சக்தியிலிருந்து நான் சக்தியை கேட்கிறேன். எனக்கு ஒரு சக்தி தான், அந்த சக்தி தந்தா பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க இவர் அழிய போறாரு. ஏன்னா உலக சுண்ண அடிப்படையில் அவர் அழிகிற நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் இறைவனுக்கு தெரியும் அவனுக்கு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் தான் முனாஃபிகீன்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஹர்ரஹா உலா இதீனும், அவங்களுடைய தீன் மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது. மூமின்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வும் தூதரும் வாக்களித்தது இதுதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்? இவர்கள் அழிவு ஏமாற்றம் என்று நினைப்பதை அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் வாக்களித்தது இதுதான் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக், உனது சக்தியிலிருந்து நான் சக்தியை கேட்கிறேன். வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம், உனது மகத்தான சிறப்பிலிருந்து நான் கேட்கிறேன். உனது மகத்தான சிறப்பில் இருந்து நான் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தைகளை அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வஅஸ்தக்திருக பிகுத்ரதிக் வஅஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் وتعلم ولا اعلم انك انت علام الغيوب فانك تقدر, நீ சக்தி உள்ளவன், நீ ஆற்றல் உள்ளவன், நான் சக்தி அற்றவன். எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கும், பலம் இருக்கும். ஆனா யார் முன்னால இருக்கிறான்றதை வச்சுதான் அது சக்தியா பலமான்னு என்ன செய்யும்? தீர்மானிக்கப்படும். நீ கொஞ்சம் சக்தி உள்ளவன், உன்னை விட குறைய சக்தி உள்ளவனுக்கு முன்னால நீ நின்றியன்னா நீ பலசாலி. எறும்புக்கு முன்னால, கொசுக்கு முன்னால, வழங்கிட்டா சாதாரண என்ன சின்ன சின்ன பிராணிகளுக்கு முன்னால நம்ம பலசாலி. இதே நபர் யானைக்கு முன்னால, புலிக்கு முன்னால, சிங்கத்துக்கு முன்னால பலகீனமானவர். பலம் இருக்குது, பலம் இல்லை, பலம் இருக்குது, பலம் இல்லை. யாரை எதிர்கொள்கிறோம் என்பது ரப்புக்கு முன்னால இன்னக தக்திர் வலா அக்திர், நீ சக்தி உள்ளவன், நான் சக்தி அற்றவன், நான் சக்தி பெற மாட்டேன். வதஅலம் வலா அஅலம், உனக்கு அறிவுண்டு எனக்கு அறிவு இல்லை. வதஅலம் வலா அஅலம். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி உள்ளத்துல நம்ம அறிவிருந்தும் இறைவனுக்கு முன்னால் நான் அறிவற்றவன், சக்தி இருந்தும் இறைவனுக்கு முன்னால் நான் சக்தி அற்றவன். அந்த வார்த்தையை நம்ம சொல்றோமே, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, கன்சு மின் குனூஸில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல ஒன்று என்று சொன்னார்கள், புதையல்கள்ல ஒன்று என்று சொன்னார்கள். லா ஹவுல, முயற்சியும் கிடையாது, வலா குவத்த, சக்தியும் கிடையாது, இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. முயற்சி என்றா முயற்சி எடுக்கிறதும் உங்களுக்கு இயலாது, அந்த முயற்சிக்கான சக்தி அதுவும் முடியாது, அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم إنك أنت علام الغيوب, நீதான் மறைவான விஷயங்களை மிகவும் அறிந்தவன். இந்த இடத்துல குதிரத்து இல்ல, இல்மு இல்ல என்று சொல்றதுக்கான பின்னணி என்ன தெரியுமா? இன்னக அன்த அல்லாம், அல்லாமுல் குயூப். நம்ம அல்லாமா என்று சொல்றோமே, மிகவும் அறிந்தவருக்கு சொல்றது. இதுல இறைவனுக்கு சொல்லுகிற நேரத்தில் அல்லாமா என்று சொல்ல மாட்டான், அல்லாம், அல்லாமுல் குயூப், கைப், மறைவானது. குயூப், மறைவான அனைவற்றையும் நீ அறிந்தவன். மறைவானது என்று எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ, எதிர்காலம் மட்டுமல்ல, கடந்த கால வரலாறுகளை எத்தனை பேர் எவ்வளவு எழுதினாலும் அந்த வரலாற்றில் மனிதன் அறிய முடியாத, மனிதன் அறியவே முடியாத எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற விஷயங்களில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உலகத்தோடு சேர்ந்த விஷயத்துக்கும் தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, மன்னர் கனவு காணுகின்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்திருந்தால் தான் அந்த இறைவனுடைய வழிமுறையில அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. அவர் ஊர்ல இருந்திருந்தா அமைச்சராவதற்கான வாய்ப்பு என்ன, இல்லை. எனவே இந்த உலகத்தில் ஒரு பஞ்சம் வரும் என்பதும், ஒரு மன்னர் கனவு காண்பார் என்பதும், சாதாரணமாக ஒரு மனிதர்களில் ஒரு மனிதராக, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துள்ளவராக இருந்தாலும் மனிதர்களில் ஒரு மனிதராக இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்று தெரிஞ்சவன் யாரு? ரப்புல் ஆலமீன். எனவே எங்களை எங்கே காய் நகர்த்த வேண்டும், எங்கே கொண்டு போய் எம்மை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். வஅன்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயங்களை நீ மிகவும் அறிந்தவன். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன் குன்த தஅலம், நீ அறிந்திருந்தால், அன்ன ஹாதல் அம்ர, நான் இப்போ இறங்கி இருக்கக்கூடிய காரியம், அந்த செய்தியிலே வருகிறது, அந்த காரியத்தை அவர் சொல்லி கேட்கலாம். அந்த காரியம் அது நமக்கு தெரிந்த மொழியில நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி. பாருங்க, கைரியத்,
ஒரு மனிதனுக்கு சிறப்பு நல்லது அப்படி என்ற அந்த விளக்கம் இருக்க. நம்ம ஹைரன் எதை நம்ம நினைப்போம், அது ஹைரா அமைஞ்சது அப்படின்னா நமக்கு தோதுவா அமைஞ்சா ஹைரன் நினைப்போம், நமக்கு தோதுவா அணைஞ்சா நமக்கு ஹைரன் நினைப்போம், நமக்கு தோதுவாக அது அமையவில்லைண்டா ஷர்ரன்று நினைப்போம். ஆனா நம்ம தோதுவாக அமையக்கூடிய விஷயத்தில் ஷர் இருக்கலாம், கெடுதி இருக்கலாம். நமக்கு அதாவது தோதுவாக அமையாத விஷயத்தில் ஒரு ஹைர் நமக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல விஷயங்களை இன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத், ஹைரை விரும்புவதில் மிகவும் கடுமையானவனாக இந்த மனிதன் இருப்பான். ஹைர் வரணும் அப்படி என்பதில் கடுமையானவனாக இருப்பான். இன்னொரு ஹைர் ஒருத்தருக்கு வந்து விட்டால் அதை பொறுக்க முடியாத ஒரு மைண்ட் செட் மனிதனுக்கு என்ன செய்யும், வரும். தனக்கு அது கிடைக்கவில்லை என்று மனிதனுடைய இயல்பு. அல்லாஹு தஆலா நம்ம கேட்கிற நேரத்தில் அந்த மஷூரால அந்த இஸ்திகாரால எப்படி கேட்கிறோம், அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால் அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி, ஹைராக எனக்கு இருக்குமா, இந்த ஹைரா இருக்குமாடா என்ன அந்த செய்தியில பார்க்கிறோம். ஃபீ தீனி வ மஆஷ் வ ஆகிபத்தி அம்ரி, மூணு விஷயம். ஃபீ தீனி என மார்க்கத்துக்கு அது நலவாக இருக்க வேண்டும். ஃபீ தீனி மார்க்கத்தில் நலவாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனாலதான் நபிமார்களுடைய நிலையும் நல்ல மக்களுடைய நிலையும் எங்கட நிலையும் வித்தியாசப்படுது. நல்ல மக்கள் மார்க்கத்துக்கு நலவென்றால் எதையும் சுமக்க தயாராக இருப்பார்கள். நபிமார்களுடைய அந்தஸ்து அதுக்கேற்பத்தான் அல்லாஹ் சோதனையும் கொடுப்பான். அல்லாஹு தாலா நபித்துவத்தை உங்களுக்கு தாரேன், நீங்க இன்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது, குழந்தையை குர்பானி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று தேர்வு தரப்பட்டால் யாரும் நபித்துவத்தை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. பிழையும் அல்ல அது, அவருக்கு என்ன பிழை, ஏன் அவரை சுமக்கக்கூடிய அளவில் அவர் இல்லை. எனவே மார்க்கத்தில் நலவாய்ந்தா தா என்ற அந்த வார்த்தையில் உலக சோதனை நிறைய இருக்கு. உலக சோதனை என்ன செய்கிறது, நிறைய இருக்கு. சோதனைகளை சுமந்து கொள்வதில் எல்லோருடைய ஈமானும் ஒரே தரம் அல்ல. அதனாலதான் நம்ம செய்தியை பார்க்கிறோம், முன் சென்ற மக்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ஆனா நாங்க என்ன துவா கேட்கிறோம், இதற்கு முன் சென்றவர்களுக்கு நீ சுமத்தியது போல எங்களுக்கு என்ன செஞ்சிடாத, சுமத்தி விடாதே என்று துவா கேட்கிறோம். எனவே நம்ம துவா கேட்கிற நேரத்தை அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி, இந்த மார்க்கத்தில் நலவாக இருந்தால் இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி, இந்த மார்க்கத்தில் நலவாக இருந்தால் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல எனக்கு ஏற்படுத்திடாத ஃபீ தீனி வ மஆஷி, இந்த வாழ்க்கைக்கும் அது நலவாக இருக்கணும், இந்த வாழ்க்கைக்கும் நலவாக இருக்க வேண்டும். அதை சுமந்து உலக நலவுகள் இல்லாம போகக்கூடாது, உலக நலவுகளை சுமந்து மார்க்க நலவுகள் இல்லாம போகக்கூடாது. ரெண்டும் பொருந்தி போகின்ற அமைப்பிலான ஒரு நலவாக என்ன செய்ய வேண்டும், அது இருக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை, அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி, இது ரெண்டுக்கும் நலவாக இருந்து எனது இறுதி நிலை மோசமாகிடக்கூடாது இந்த உலகத்துல. அதனால வ ஆகிபத்தி அம்ரி, இறுதி நிலைக்கும் அது நலவாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, மார்க்கத்திற்கும் உலகத்திற்கும் எனது இறுதி முடிவுக்கும் அந்த நிலை பொருத்தமாக இருக்கும் என்றால், நான் இப்ப எடுக்கக்கூடிய முடிவு பொருத்தமாக இருக்கும் என்றால் ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லி ஃபீ, அதுவும் மூணு விஷயம். ஃபக்துர்ஹுலி, கதிர்ல அதை எனக்கு ஏற்படுத்து, எனக்கு அதை கலா செய், எனக்கு அதை தா. கலா வல் கதிர், கலா என்று சொல்றதும் கதிர் என்று சொல்றதும் பொதுவான வார்த்தைகள். கலா என்றால் கதிர் தான், கதிர் என்றால் கலா தான். ஆனால் சில இடங்களில் கலா கதிர் என்று உபயோகப்படுத்தப்படுகிற நேரத்தில் கலாவுடைய அர்த்தம் வேறு, கதிருடைய அர்த்தம் என்ன வேறு. இந்த இடத்துல ஃபக்துர்ஹுலி, எனக்கு கதிர்ல அதை எழுது, அதாவது கலாசை எழுதிவிடு, எனக்கு அதை தா. வயஸ்ஸிர்ஹுலி, அதை எனக்கு லேசுபடுத்து, அதை எனக்கு லேசுபடுத்து. வயஸ்ஸிர்ஹுலி, பாருங்க, ஃபஸனு யஸ்ஸிர்ஹு லில் யுஸ்ரா, அவரை நாம் இலகுவின் பக்கம் இலகுபடுத்துவோம், குர்ஆன் வசனம். அப்ப இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்விட்ட சொல்றோம், யா அல்லாஹ் அது எனக்கு பொருத்தமாக இருந்தால், உலகத்துக்கும் மறுமைக்கும் இறுதி முடிவுக்கும் பொருத்தமாக இருந்தால் ஃபக்துர்ஹுலி வயஸ்ஸிர்ஹுலி சும்ம பாரிக் லி, பின்னர் எனக்கு பரக்கத்து செய், எனக்கு அதை ஏற்படுத்தி, எனக்கு அதை லேசாக்கு, பின்னர் எனக்கு அதில் பரக்கத்து செய். அடுத்ததாக வைன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால் அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன் வக்துர் லி அல் கைர ஹைது கான் சும்ம ரத்தினி பிஹி. யா அல்லாஹ் இந்த விஷயம் எனக்கு இந்த உலகத்துக்கு மார்க்கத்துக்கு கெடுதியாகவும் இந்த உலக காரியங்களுக்கு கெடுதியாகவும் இறுதி முடிவுக்கு கெடுதியாகவும் இந்த காரியம் இருக்குமாக இருந்தால் ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, என்னை விட்டு அதை திருப்பி விடு, என்னை விட்டும் அதை திருப்பி விடு. காரணம், மனிதன் மஹப்பத்துல
தனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றையும் செய்து அழிவான். தனக்கு வேண்டிய ஒன்று நஷ்டமான ஒன்றை செய்து விருப்பம் இருந்தால் அழிவான், விருப்பமா இருக்கும். ஆனா அவனுக்கு என்ன செய்யும்? அந்த நஷ்டத்துல இருக்கும். அரபுடைய அந்தராவுடைய கவிதையில வரக்கூடிய ஒரு வார்த்தை, வலவுலல் ஹவா மாதல்ல மித்லி லிமித்லிஹி வலா ஹதஅத் உஸ்துல் ஃபலாலி தஆலிபி. மனோ இச்சை இல்லை என்றால் என்னை போன்றவர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு பணிந்திருக்க மாட்டார்கள். வெட்ட வழியில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் ஓநாய்களுக்கு பணிந்திருக்காது. ஆனா மனோ இச்சை என்ன செய்யும் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் பணிய வைக்கும். அதனால என்னை விட்டு நீ திசை திருப்பு, என்னை விட்டு என்ன செஞ்சிரு, ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி, அது எனக்கு வரக்கூடாது. ஃபஸரஃப அன்ஹு கைதஹும். குர்ஆன்ல பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுடைய சதியிலிருந்து அவரை நாம் திசை திருப்பினோம், சர்ஃப் மாற்றி விட்டோம். அந்த மாற்றுதலை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். சில பொழுது அது சிறைச்சாலையாக இருக்கலாம், சிரமங்களாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை என்ன செஞ்சாரு? அந்த மாற்றத்துக்காக சந்தித்தார். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அந்தஸ்தை என்ன செஞ்சான்? வைத்தான். எனவே ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை என்னை விட்டு திருப்பி விடு, என்னை அதை விட்டு திருப்பி விடு. அதுவும் போயிடணும். என் மனசு அதுல இருக்கக்கூடாது, என் கல்பு என்ன செய்யக்கூடாது? அதுல இருக்கக்கூடாது. என் கல்பும் அதை விட்டு திசை. நேத்து முழுசா விரும்பினேன், இன்றைக்கு அவ்வளவு வெறுப்பாய்க்கு அந்த விஷயம், அந்த பிசினஸ், அந்த வீடு, அந்த நிலம். நேத்து அவ்வளவு விரும்பினேன், இன்றைக்கு எனக்கு தேவையே இல்லாத மாதிரி. யார் செஞ்சது? அப்ப அல்லாஹ் தஆலா. எனவே ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன் வக்துர் லியல் கைர ஹைது கான், நலவு எங்கிருந்தாலும் அதையே எனக்கு ஏற்படுத்து. இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட மூணாவது என்ன சொல்றோம்னா, நலவு எங்கிருந்தாலும் அதையே எனக்கு ஏற்படுத்து. வக்துர் லியல் கைர ஹைது கான் சும்ம ரப்பினி பிஹி, பின்னர் அதில் எனக்கு திருப்தியை தான், சந்தோஷத்தை தான். நான் இதா செய்யணும் இது செய்யணுமா இருக்கிறேன். ரெண்டுல ஒன்று எனக்கு திருப்தி, ஆனா ரெண்டுல ஏதேனும் கன்ஃபியூஷன். இந்த ரெண்டும் பிழையாக இருந்தால் மூணாவது ஒன்று என்ற சிந்தனையில இல்ல, அதை எனக்கு ஏற்படுத்து, அதை விருப்பமாக்கு, அதை நீ பொருந்திக்கொள், என் மனசு அதை அங்கீகரிக்க செய். சும்ம ரப்பினி பிஹி, இந்த துஆவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 ரக்காத் உதுவெடுத்து 2 ரக்காத் தொழுது விட்டு கேளுங்கள். பெரும்பாலான அறிஞர்கள் இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், 2 ரக்காத் தொழுது விட்டு கையேந்தி என்ன செய்யறது? துஆ கேட்கிறது. அதே நேரம் சுஜூதுல இதை தொழுகையிலே கேட்டாலும் அது சிறப்பானதுதான். சுஜூதுல தொழுகையிலேயே அது கேட்டாலும் அது சிறப்பானதுதான். இந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் ஒரு முறை செய்தால் போதுமானது. ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது. சிலர் என்ன நினைக்கிறார்கள், இந்த துஆ கேட்ட பின்னால எங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா, நாங்களா ஏதாவது செய்வோமா, ஒரு முடிவு எங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த துஆவை உண்மையாக இஹ்லாஸாக கேட்டுவிட்டு நீங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு போற நேரத்துல உங்களுடைய மனதையும் சூழ்நிலையையும் சப்ஜெக்டையும் அல்லாஹ் தஆலா சில வேளை நீங்க வெறுக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் திருப்பலாம், நீங்க விரும்பக்கூடிய ஒன்றை விட்டு தூரமாக்கலாம். நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். ஏன்? இறைவன் அறிந்தவன், நாம் அறியாதவன். சில வேளை உங்களுக்கு அது பெரிய உலகத்துக்கு பெரிய லாபம் தாரதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். மார்க்கத்துக்கு பாதிப்பட்டதனால திசை திரும்பி இருக்கும். ஆனா அது மார்க்கத்துக்கு எப்படி பாதிப்பாக இருந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. ஒரு காலம் வரலாம், அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும்? வரலாம். எனவே அந்த செயல்பாடு எங்களுக்கு தானாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யலாம். எங்களுடைய நிலையை அல்லாஹ் தஆலா அதற்கேற்ற மாதிரி என்ன செய்வான்? வழி நடத்தி செல்வான். எந்த அளவுக்கு இதுல இருந்தாங்கன்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை விவாகரத்து செய்த பின்னால அல்லாஹ் தஆலா ஸைனபுக்கு திருமணம் முடிப்பதற்குரிய அந்த வசனங்களை இறக்குறான். திருமணம் முடிச்சு வச்சேன்னு சொல்லாம அந்த வசனங்களை, ஆரம்ப வசனங்களை இறக்குறான். அப்ப ரசூலுல்லாஹ் அதே ஸைதை அனுப்பி ஸைனபிடத்தில் தன்னை திருமணம் பேசுமாறு சொல்றாங்க. அந்த நேரத்துல பேசுறது ரசூலுல்லாஹ். உலகத்தில் அப்படி ஒரு மருமகனை எடுக்க இயலாது, அப்படி ஒரு கணவனை எடுக்க முடியாது. அந்த செய்தி வந்த நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தயாராக இல்லை அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யாமல். திருமணம் பேசி அனுப்பிக்கிற யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர். ரசூலுல்லாஹ் அப்படி அனுப்பின நேரத்தில் கூட ஸைனப் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யாம நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த முடிவும் நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஃபகாம இலா முஸல்லாஹா, சஹீஹ் முஸ்லிம் நம்ம பார்க்கிறோம், தொழுவதற்காக எழும்பினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அவர்களுடைய நடைமுறையாக இருந்ததை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் ஒரு துறையில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், நீண்ட கால ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட முழு அறிவு நமக்கு என்று சொல்லக்கூடாது, முழு அனுபவம் நமக்கு என்று சொல்லக்கூடாது. அல்லாஹு தாலா இதுல எப்படி என்ன வைத்திருக்கிறான்னு தெரியாது, வழிகாட்ட வேண்டும்.
சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் என் அனுபவம், நான் இப்படித்தான் இதை புரிஞ்சுக்கிறேன், நீங்க செய்யாம இருக்கிறதா நல்லது. அல்லாஹு அலம். அல்லாஹு தாலா மிக அறிந்தவன். எனக்கு தடுத்ததில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், பரக்கத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பரக்கத் செய்யறத அல்லாஹ் எனக்கு தடுக்கலாம், எனக்கு பொருத்தம் இல்லாம இருக்கலாம். எனவே உலக வாழ்க்கையில திருமணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஒரே பரீட்சைத்தால் போல என்ன செய்யவில்லை, அதை வைக்கவில்லை. பலருக்கு அது வேறுபடலாம். அந்த மாதிரி நம்ம அறிவு என்ற பகுதியையும் பொருத்தம் என்ற பகுதியையும் இறைவன் பக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எமக்கு 75% அறிவும் அனுபவம் ஒரு விஷயத்துல இருந்தால் குழப்பம் என்றது நீங்காது, நம்ம அதுல இறங்கலாம். அதையும் தாண்டி தேர்வுல நம்ம அதாவது குழப்பத்தில் இருப்போம் என்றால் இஸ்திகாரா ஒரு முறை செய்து கொள்வது, மற்றபடி அந்த துவாவை நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அதை நன்மையான ஒரு காரியம் தான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2 ரக்காத் தொழுது ஒரு முறை என்ன செய்வது, அதை நாம செய்து கொள்வது. இந்த ஒரு சுன்னாவை ஏற்படுத்தினோம். இந்த துவா இலகுவாக கிடைக்கும். இஸ்திகாரா என்று சொன்னாலே இலகுவாக கிடைக்கும். அருமையான வார்த்தைகளை உடைய ஒரு துவா, வஹீயுடைய ஒரு துவா. அதை நாம் மனனம் செய்து எமது உலக காரியங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் இறைவனது அறிவோடும் இறைவனது பொருத்தத்தோடும் நடத்தி செல்வதற்கு அதுல நம்ம வழிவகைகளை ஏற்படுத்துவதற்காக நம்ம இந்த பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறிவை நம்ம புரிந்து அதன் ஊடாக இந்த இபாதத்தை செய்து இந்த உலக விஷயங்களில் இறை பொருத்தத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.